புத்தாக்கமும் புதுமையும் புகாத இடமுண்டோ? விந்தைகள் எனும் பெரு விருட்சத்தினை ஆக்குகின்ற சிறு விதைகள் அவை. புத்தாக்கம் ஒரு சிறு மாற்றம். புத்தாக்கம் என்றது புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது மட்டுமில்லை, ஏற்கனவே இருக்கிற விஷயத்துல நீங்கள் ஏதாச்சும் சிறு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அதுவும் ஒரு புத்தாக்கம் தான். இப்படிப்பட்ட புத்தாக்க சிந்தனை நமக்கு தேவையா? அந்த கேள்விக்கு பதில், சிந்தனையினுடைய விருத்திதானே மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்க போது. சிதறி கிடந்த கற்கள் கூரான ஆயுதங்களாக மாறியதா இருக்கட்டும், இல்லாட்டிக்கு கனவுரு வடிவ பாறைகள் சில்லுகளாக மாறி இன்றைக்கு எங்கட கை கடிகாரத்துல இருந்து பாரிய தொழிற்சாலைகள்ல இயக்குற பாகங்களா இருக்கிறது வரைக்குமே அந்த சின்ன சிந்தனைகளால தான் உருவானது. அந்த சின்ன புத்தாக்க சிந்தனைகளுக்கு அவ்வளவு பெரிய சக்தியா? ஏன் இல்லை, அசாத்தியமானவையும் சாத்தியமாகக்கூடிய சக்தி இந்த புத்தாக்க சிந்தனைக்கு இருக்குது. நம்புவீங்களா? பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்களையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல இணைக்கிறதுன்றது ஆரம்ப காலத்துல வேணுமெண்டா அசாத்தியமா இருந்திருக்கலாம். இப்ப அது சர்வசாதாரணம். எப்படின்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நல்ல உதாரணம், கொரோனா காலத்துல நாங்க வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். அந்த நேரத்துல உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்களையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இணைக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்தியது ஜூம் என்ற ஒரு ஆப்பினூடாக நாங்க அவங்களோட இணைஞ்சிருந்தோம். இப்படிப்பட்ட சிந்தனைகளை நாங்களும் ஒருக்கா சிந்திக்க தொடங்குவோமா? நாங்களா? எங்களால முடியுமா? முடியும். புத்தக சிந்தனையுடைய அடிப்படை புத்தகத்துல இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்துல. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களையும் போய் பாருங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அட இந்த வேலையை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படுதா, கணக்க மினக்கிட வேண்டியதா இருக்கு, இல்ல அட இதை இப்படி செய்தா இன்னுமே நல்லா இருக்குமே என்று தோன்ற இடங்களை கண்டுபிடிங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைங்க, எந்த வேலையை நாங்க ஸ்மார்ட்டா மாத்தலாம்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவே புத்தாக்கத்துக்கான முயற்சியில 50% நீங்க அடைஞ்சிடுவீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்ல பொதுவா என்ன நடக்கும், ஃப்ளைட்டு நாங்க மாறி போறோம்னு சொல்லிட்டு கணக்கு டைம் எடுக்கும் அடுத்த ஃப்ளைட்டுக்கு. அந்த நேரத்துல நாங்க என்ன பண்ணுவோம், சரி போன் தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒரு கட்டத்துல அந்த போனுமே சார்ஜ் இல்லாம போயிடும். அப்ப போனையும் நான் சார்ஜ் பண்ணணும், அந்த நேரத்தையும் நான் ஏதாச்சும் பண்ணி சமாளிக்கணும்னு சொல்லிக்கல. அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சைக்கிள் பெடல் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை செய்துட்டு அப்படி நீங்க இருந்து பெடல் பண்ணும் போது போன் சார்ஜ் ஆகிற மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்க போகுது, பேட்டரி போனுமே சார்ஜ் ஆக போகுது. அதே சந்தர்ப்பத்துல உங்களோட உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸா இருந்து உங்களோட உடம்புமே ரீசார்ஜ் ஆக போகுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய மெயின் கேள்வி என்ன, அந்த நேரத்தை நான் எப்படி சரியான விதத்துல செலவழிக்க போறேன், சார்ஜ் இல்லாம போற இந்த போனையும் எப்படி நான் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இந்த கேள்விகளுக்கான பதில் அமைஞ்சதுதான் அந்த ஒரு புத்தாக்கமா இருக்க போகுது. அதோட புத்தாக்கத்துல இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பான விஷயம், இன்னும் இதை எப்படி நாங்க மேம்படுத்தி செய்யலாம் என்ற இந்த கேள்வி எல்லா படைப்பிலையும் மிச்சமா இருக்குது. உதாரணமா, இந்த சைக்கிள் பெடல் பண்றதால வர எனர்ஜியை பயன்படுத்தி எங்களோட போனை நாங்க சார்ஜ் பண்ணலாம் என்ற இந்த கன்செப்டுக்கு பதிலா வேற என்ன விஷயத்த நாங்க அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைக்கிள் பெடல் பண்ணி அந்த இயக்க சக்தி மின் சக்தியா மாறுது என்ற இந்த கன்செப்ட்ல சைக்கிள் பெடலிங்குக்கு பதிலா வேற இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்தலாம், அல்லது வேற இன்னொரு சக்தி மாற்றத்தை எப்படி அப்ளை பண்ணி இந்த விஷயத்தை சாத்தியமாக்கலாம் என்ற கேள்விகளும் அந்த கன்செப்ட்ல இன்னுமே மிச்சமா இருக்கு. ஆக நாங்க அடையாளப்படுத்துற பிரச்சனைகளுக்கான சாத்தியமான தீர்வை புத்தாக்கத்துல கண்டுபிடிக்கிறது முக்கால் திட்டத்தை முடிச்சிடும். சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இப்பத்திய தொழில்நுட்பம், குறிப்பா இந்த ஏஐ பயன்படுத்துறதன் மூலமா கன நேரம் ஒரு கோடிங்கோட நிலக்கோடணும், இல்லாட்டிக்கு கோடிங் படிச்சா தான் எங்களால் அப்பயோ வெப்பையோ செய்யலாம்ன்ற விஷயம் எல்லாம் இல்லை. இப்போ யார் நினைச்சாலுமே அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொபைல் ஆப்ஸை உருவாக்க முடியும். அதே சந்தர்ப்பத்தில் வெப் அப்ளிகேஷனையும் நாங்களே செய்து பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஓடி போய் தேடி பிடிக்கக்கூடிய உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்கள் eTextLab ஒரு வெப்சைட்ல எல்லாருக்குமே இலகுவாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது லைப்ரரியில ஒரு ஆள் எடுத்துட்டு போனோடனே இன்னொரு ஆளுக்கு கிடைக்காம யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வெப்சைட்ல எல்லாருக்கும் பரவலாக கிடைக்கிற மாதிரியான ஒரு புத்தாக்க சிந்தனை தான் அதுவும் கூட. சரி, அப்ப ரெடி பண்ணிடுவோமா? பண்ணிட்டா போச்சு. மாணவர்களே, உங்களிடத்தே இருக்கின்ற இந்த மாதிரியான புத்தாக்க திறன்களை வெளிக்காட்டுறதுக்கான தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற வகையில யாழ் ஐடி ஹப்பால நடாத்தப்படுகின்ற புத்தாக்க போட்டி தான் யாழ் கீ சேலஞ்ச் ஜூனியர் என்ற புத்தாக்க போட்டி. இந்த வருஷம் 14வது தடவையா வடமாகாணத்தில் இருக்கிற 13 வலயங்கள்லையும் எதிர்வரும் ஜூன் மாதம் 21 மற்றும் 22 தேதிகளில் நடாத்தப்பட இருக்குது.
இந்த போட்டியில் வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஹார்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் என்ற 4 போட்டி பிரிவுகள் இருக்கு. இந்த 4 போட்டி பிரிவில் நீங்கள் விரும்பின ஒரு பிரிவை தெரிவு செய்து அந்த பிரிவில் நீங்கள் தனியாகவோ அல்லது குழுவாகவோ பங்கேற்கலாம். குழுவாக நீங்கள் பங்கேற்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குழுவில் வந்து ஆக கூடினது 3 குழு உறுப்பினர்கள் இணைந்து கொள்ளலாம். கட்டாயம் 3 குழு உறுப்பினர்களோ அல்லது 2 குழு உறுப்பினர்களோ ஒரே பாடசாலையில் படிக்கின்ற ஆனால் வெவ்வேறு தரங்களில் படிக்கிற மாணவர்கள் வந்து குழு உறுப்பினர்களாக இணைந்து கொள்ளலாம். இந்த போட்டி தொடர்பான மேலதிக விளக்கங்களை இந்த லிங்கினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் வந்து பயணப்பாதையுமே தயாராக இருக்குது. அதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்களை தீர்க்கிறதுக்கான வழிகாட்டல்களை வழங்குறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இனி பயணிக்க தயாராக வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் பயணிக்க இருக்கிற இந்த 14வது பயணப்பாதையை இதுக்கு முதல் 13 வருஷங்களா கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மாணவர்கள் பயணிச்சிருக்காங்க. அதில் சில பேர் இன்றைக்கு தாங்களே ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற ஒரு பெரிய ஆக்களை உருவாக்கி இருக்காங்க. மேபி அப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்களுமே இருக்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கலாம். ஸோ தயாராகுங்க, களத்துல சந்திப்போம். புத்தாக்க சிந்தனைகளும் சாதனைகளும் நமக்கும் சாத்தியமே. YGC ஜூனியர் போட்டியில் பங்கு பெறுங்கள். பதிவு செய்வதற்கு www.jalithub.org/YGC-junior